to Spark in the Dark. Today our concept is types of verb. Before that, verb என்னன்னு பார்க்கலாம். verb அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு. நம்மளோட ஆக்ஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வேர்புன்னு சொல்லுவோம். வாங்க வேர்போட டைப்ஸ் பார்க்கலாம். பேசிக்கான வேர்ப் டைப்ஸ் பார்க்கலாம். ஆக்ஷன், லிங்கிங், auxiliary or otherwise called by helping verbs, modal, transitive and intransitive verbs, phrasal and regular and irregular verbs. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 4 பற்றி பார்க்கலாம். At first, accent verb. Accent verb that shows what the subject of a sentence is doing. ஒரு சென்டென்ஸில் உள்ள ஒரு சப்ஜெக்ட் என்ன ஆக்சன்ட் பண்ணுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஆக்சன்ட் verb. ஃபார் எக்ஸாம்பிள், he sings well. he அப்படின்றது சப்ஜெக்ட். இந்த இடத்துல அவர் பண்ணுற அந்த ஆக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற அந்த ஆக்ஷன் வேர்டு தான் ஆக்ஷன் வேர்ப், சிங்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட், லிங்கிங் வேர்ப்ஸ். எ லிங்கிங் வேர்ப் இஸ் அ வேர்ப் தட் டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட் பை கனெக்டிங் இட் டு எ ப்ரிடிகேட் நவுன் ஆர் ப்ரிடிகேட் அட்ஜெக்டிவ். விச் மீன்ஸ் ஒரு சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிமைனிங் போர்ஷனாக இருக்கிற அந்த ப்ரிடிகேட்டுக்கும் இடையில் வந்து ஒரு கனெக்ஷனை வந்து கொடுக்குற வேர்டு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஃபேக்டரில் இது ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று வந்து ரீநேமிங் த சப்ஜெக்டாகவும், இன்னொன்று டிஸ்கிரைபிங் த சப்ஜெக்டாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மை மதர் இஸ் அ டாக்டர். ரீநேமிங் த சப்ஜெக்டில் இதில் மை மதர் அப்படின்றது சப்ஜெக்டாகவும், இஸ் அப்படின்றது லிங்கிங் வேர்பாகவும், டாக்டர் அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாகவும் வருது. இது டிஸ்கிரைபிங் த சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, ஹாப்பியாக இருக்கா, சேடாக இருக்கா, டாலாக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷனை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அனிதா சீம்ஸ் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சீம்ஸ் அப்படின்றது அனிதா அப்படின்ற அந்த நவுன் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஸோ இதுதான் லிங்கிங் வேர்ப். Third one is an auxiliary verb. Auxiliary verb is a verb that supports the main verb in a sentence. இந்த வேர்பை நம்ம ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் மெயின் வெர்பு கூட வந்துட்டு ஹெல்ப்புக்கு வர்றதால இது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் த எக்ஸாம். இந்த இடத்துல அந்த ரைட்டிங் அப்படின்ற அந்த மெயின் வெர்புக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு ஹெல்ப் கொடுக்கறதுக்காக வர்ற ஆர் அப்படின்ற வேர்பு தான் auxiliary verb. Fourth one is modal verb. Modal verb is used along with the main verb to express possibility, ability, permission or necessity. அதாவது இந்த மாடல் வெர்பு வந்துட்டு மெயின் வெர்பு கூடயே வரும். ஆனால் அந்த நவுனுடைய எபிலிட்டியையோ இல்லை நவுன் வந்து ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கும்போதோ இல்லை நவுனுக்கு ஏதாவது ஒரு நெசசிட்டி தேவைப்படும் பொழுதோ அந்த இடத்துல நம்ம மாடல் வெர்ப்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது மே ஐ கமின் அப்படின்னு நீங்கள் வந்து பெர்மிஷன் கேட்குறதுக்கு மே அப்படின்றது மாடல் வெர்பு. ஐ கேன் டூ இட் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது கேன் அப்படின்றது மாடல் வெர்பு. ஸோ நவுனுடைய ஒரு பாசிபிலிட்டியையோ எபிலிட்டியையோ ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷனையோ சொல்கிறதுக்கு நம்ம மாடல் வெர்ப்ஸை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட் கமெண்ட் இட்.